அபிரகாம் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இல்ல இப்ப சகோதரர் பேசிட்டு இருக்காரு இல்லையா, தொடர்ச்சியா நிறைய விஷயத்த பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு சகோதரருக்கு விஜய் அவர்களை எவ்வளவு காலமா தெரியும்னு எனக்கு தெரியல. நான் பல ஆண்டுகள் அவர் ஆரம்ப காலத்துல சின்ன பையன்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அவரு நான் பேசின பேச்சை மடை மாத்திர மாதிரி பேசுறாரு. நான் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்ன, இந்த மக்களுக்காக இதுவரை அவர் என்ன போட்டாருன்னு கேக்குறேன். ஏன்னா அவர் செஞ்ச எல்லாமே என்ன பண்ணிட்டாரு சார், என்ன பண்ணிட்டாரு சார்? இன்ன வரைக்கும் அவர் பதில் சொல்லட்டும். ஆபரேஷன் சார் சொல்லட்டும். ஒரு பத்திரிகையாளர் சார் ஒருத்தர் சரியில்லைன்னா அவருக்கு பதில் சொல்லட்டும் சார். நீங்க மடம் மாத்தாதீங்க சார். எனக்கு நான் கேட்க வரேன், மக்களுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு இன்ன வரைக்கும்? அவர் இன்னும் அந்த எலைட் அரசியல் விட்டு இறங்கியே வரல. என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவரு? ஆமா, எலைட் அரசியல் தான் சார். ஏசியை விட்டு இறங்கி வர மாட்டேங்கிறார், கேரவனை விட்டு இறங்கி வர. மக்கள்கிட்ட எங்க போனார் அவரு? எத்தனை கிராமம் இருக்கு? இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? ஓராண்டு ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. ஓராண்டு ஆயிடுச்சு சார். சார் ஓராண்டு ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மாவட்டங்கள்ல, எத்தனை நகரங்கள்ல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பணி என்ன பண்ணிருக்காங்க சார்? கட்சிக்காரன் போய் பார்க்க முடியல சார். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். மாவட்ட நிர்வாகிகள் பல பேர் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சிஎம் ஆயிட்டாரு பவன் கல்யாண், துணை சிஎம் ஆயிட்டாரு. பவன் கல்யாண் எடுத்த உடனே நேரா உட்கார்ந்து சிஎம் ஆகல. அதுக்காக உழைச்சிருக்காரு, வேலை பார்த்திருக்காரு. நேரா கார் ஏறின உடனே அங்க உட்கார்ந்துல சார் யாருமே. நீங்க குறிப்பிடுறீங்க, எம்ஜிஆரோட ஒப்பிடுறீங்க. என்ன அரசியல் பேசுறீங்க எனக்கு புரியல. எனக்கு எம்ஜிஆரோட ஒப்பிடல சார், எம்ஜிஆர் குறைத்து மதிப்பிட்டார்கள் தான் சொல்றேன் சார். நீங்க குறைச்சு பேசுறீங்க சார், தப்பு சார். அது உங்களுக்கு என்ன தெரியுது அரசியல் சார்? கம்பேரிசன் தான் பண்ணீங்க. 10 வருஷம் உட்கார்ந்துட்டாருன்றீங்க சார். இவங்க செய்த அரசியல் நான் சொல்றது எம்ஜிஆர் குறைத்து மதிப்பிட்டதால உட்கார்ந்தாருன்னு சொல்றேன். அதே போல விஜய் நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. கத்துக்கிட்டு வரட்டும். திமுக ஆபத்து தான் சொல்றேன். முதலமைச்சர் உட்கார்ந்துற முடியாது யாருமே. திமுக ஆபத்து தான் சொல்றேன். திமுக ஆபத்து திரும்பி சொல்றேன் சார். சார் திரும்பி சொல்றேன். நேரடியா களத்துக்குள்ள வந்த உடனே முதலமைச்சர் நாற்காலி கிடைச்சிராது. மக்கள் தான் தீர்மானிக்கணும். அந்த மக்கள் தீர்மானிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? பனையூர் பங்களாக்குள்ளே தான் இருக்காரு, வெளியே வர மாட்டேங்கிறாரு. பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்கிறாரு காசு. நீங்க சொல்றீங்க அவர் சொந்த காசு. உங்களுக்கு தெரியுமா சார்? நான் சொல்லட்டுமா எங்க இருந்து அவங்க ஸ்பான்சர் வந்துச்சுன்னு? உங்களுக்கு தெரியுமா? அது அவர் சம்பாரிச்ச காசு, சொந்த காசு கிடையாதுங்க. எனக்கு தெரியும் சார். யார் ஸ்பான்சர் பண்ணாங்க எனக்கு தெரியும். இல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவர் செய்யற எல்லாம் அவருக்கு ஸ்பான்சர் பல பேர் கிளம்பி வந்திருக்கான். நான் அது எதுவும் தப்பா சொல்லல. யாரோனா கொடுக்கட்டும். ஆனால் இந்த அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக முதல்ல அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லீங்களா, அவருக்காக போஸ்ட் ஓட்டுனவன், அவருக்காக ஊரா எல்லா வேலையும் பார்த்தவனுக்கு முதல்ல அவனுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க சொல்லுங்க. நகர நிர்வாகியை நியமிக்க சொல்லுங்க. அந்த இடத்துல வேலை செய்ய சொல்லுங்க. பூத் கமிட்டி கரெக்டா போட சொல்லுங்க. இந்த எந்த அடிப்படை விஷயமும் செய்யல. நேரா முதலமைச்சர் எப்படி வந்துட முடியும்? இருக்கு சார். பூத் கமிட்டில போட்டி போடுறாங்க சார். என்ன சார்? ஒவ்வொரு பூத் கமிட்டிலும் போட்டி சார். நேத்து வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு பஞ்சாயத்து. பனையூர் பங்களாக்குள்ள நேத்து வரைக்கும் பஞ்சாயத்து நடக்குது. நீங்க என்ன அந்த பஞ்சாயத்து உள்கட்சி பிரச்சனை சார். அது ஆனந்த் அவர்கள் அங்க காமிக்கணும் சார். மக்கள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? யார் அடையாளம் காட்டுவீங்க? எல்லா இடத்துலயும் விஜய் போய் நின்று பேசிட முடியுமா? ஆனா நீங்க ஆதரிக்கிற திமுக தான் ஆதரிக்கிறேன். நீங்க பாருங்க, மாத்தாதீங்க. நான் திமுகவை ஆதரிக்கிறேன். நான் சொல்ல 10 நிமிஷம் ஆதரிச்சு பேசுறீங்க சார். திரும்பி நீங்க அதை பேசி நீங்க பேச்ச மாத்த பாக்குறீங்க. நான் சொல்ல வரது என்ன, மக்கள் ஏத்துக்கிட்டா யாரோனா வரலாம். எனக்கு விஜய் வரக்கூடாது. எனக்கு என்ன விஜய்க்கு என்ன வாய்க்காத இருக்கு? ஒண்ணும் கிடையாது. மக்கள் பணியாற்றின 40 வருஷம் 50 வருஷம் பண்ணவங்க எல்லாம் ஜெயிக்கல. ஒரு நாளும் விஜய் மக்கள் பணி ஆற்றல சார். அப்படியே மதிக்கல சார். எஸ்எஸ்சி மரியாதைக்குரிய எஸ்எஸ்சி இந்த 50 வருஷம் பார்த்தீங்களா? இந்த 50 வருஷம் பார்த்த அதிமுக திமுக கிட்ட நம்ம முடிச்சிருவோமா? நான் கேட்க வரது என்ன, பேச்ச மாத்த கூடாது. நான் என்ன கேட்க வரேன், தன்னுடைய சொந்த குடும்பத்துல அப்பாவை மதிக்காதவர் குடும்பத்துல வெளியில நாட்டுக்கு மக்களை மதிப்பாரா சார்? அப்படி பேச போனா எங்கேயோ போயிடும் சார். அப்பாவை மதிக்கல, இப்ப அப்பாவை மதிக்காம இருக்கு. ஆமா சார், இதெல்லாம் சார் பொதுவெளியில ஒரு பேச்சா மாறும். அது வேற பொதுவெளியில என்ன பேசுவாங்க? பொதுவெளியில வந்தா என்ன பேசுவாங்க? எல்லாத்தையும் தான் பேசுவாங்க. அப்ப அது ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு? இன்னைக்கு வரைக்கும் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை அவருக்கு? மோடி அவர்களும் சந்திக்கலையா? மோடியே சந்திக்கலையா சார்? மோடி அவர்களே சந்திக்கல. அவர் பேசி முடிட்டு நம்ம பிரேக் போயிட்டு வரோம் சார். மோடி அவர்களே சந்திக்கலையா பத்திரிகையாளர்? நம்ம பேசுவோம் சார். அபிரகாம் சார் பிரேக் போயிட்டு நம்ம வரலாம்.